வாழ்த்திய தமிழிசை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் ஒட்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு முன்மொழியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவிட்டிருக்கும் அவர் தமிழ், ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசு முன்மொழிக் கொள்கையை ஏற்காது என்று முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்து இருக்கும் நிலையில் தமிழிசை அவரை சீண்டி உள்ளார். இன்று பிறந்தநாள் காணும் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்கள் நீதிக் கட்சியின் தலைவர் உதயம் சிவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். அண்ணாமலையை முதல்வராக்க பாடுபடும் நடிகர். பாஜக தலைவர் அண்ணாமலையை முதல்வராக பாடுபடுவேன் என்று நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் பேசியுள்ளார். தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து கொண்டவர் அண்ணாமலையுடன் இணக்கமாக இருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த பாஜக தலைவர் ஆகும் எண்ணம் இல்லை என்றும் இறுதிவரை கட்சிக்காக உழைப்பார் என்றும் அவர் பேச்சிலர். முதல்வர் ஸ்டாலினை வாழ்த்திய பிரதமர் மோடி. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிறேன் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அரசியல் களத்தில் பிரதமரும் முதல்வரும் இரு வேறு துருவங்களாக இருந்தாலும் முதல்வருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இவர்கள் ஆட்சிக்கு வருவது பேராபத்து. ஜவாஹிர் உல்லா அரசியலையும் சினிமாவைப் போல நினைப்பதாக விஜயை மறைமுகமாக மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். பாசிசமா பாயாசமா என்று சிலர் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவதாகவும் அவர்கள் ஆட்சிக்கு வருவது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து என்றும் சாடியுள்ளார். சினிமாவைப் போல் அரசியல் இருக்காது என்றும் பேச்சை கேட்பவர்கள் எல்லாம் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.